ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜூனியர் செஃப் தமிழ். வாங்க, ரொம்ப ஈஸியான தண்ணி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி குக்கரில் தான் நான் வேக வைக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ நான் இது கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், லாஸ்ட்டாக கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஏர் வரனால தான் கிளியராக தெரியல. நெக்ஸ்ட்டு கிளிப்பில் பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட நம்ம உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு ரொம்ப கூலாக இருந்தால் பிடிக்காது, அதனால் ஓரளவுக்கு தான் நாங்கள் கடைவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கடைச்சிக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சி நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். கடையிறதுக்கு முன்னாடி தண்ணி தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா கடைங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக வரும். தாளிப்புக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். காய்ச்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆல்ரெடி நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு கூட ஆட் பண்ணால் நம்ம சாம்பார் ரெடி. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம ஜூனியர் செஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.